முட்டைக்கோஸ் இருக்கா அப்படின்னா இன்றைக்கி சாதாரணமாக பொரியல் பண்ணாமல் இப்படி ஒரு சூப்பரான கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள். ஒரு முறை சாப்பிட்டா முட்டைக்கோஸை இப்படி செய்யாமல் இருக்க மாட்டீங்க. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்டான முட்டைக்கோஸ் கோலா உருண்டை வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். முட்டைக்கோஸை ஃபஸ்ட்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச கேபேஜை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நிறைய எண்ணெய் குடிக்கும். முட்டைக்கோஸ் நல்லா வேகணுன்ட்டு இல்லை, ஒரு 3/4 வேக்காடு வெந்தாலே போதும். ஸோ நல்லா மூடி வச்சு வேக வைங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ரசம் ரைஸு சாம்பார் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. முட்டைக்கோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பொட்டுக்கடலை 1/4 கப் கிட்ட நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை ஆட் பண்ணால் தான் நம்மளால் நல்லா அதை உருண்டை பிடிக்க முடியும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கவே கூடாது. அப்படி ரொம்ப தண்ணி தேவைப்படும் லைட்டாக தெளித்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் சேர்க்கணும். இதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டைக்கோஸ் கோலா உருண்டைக்கு நம்ம இப்போ பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாரி உருட்டி வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஒரு டேஸ்டியான முட்டைக்கோஸ் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பவிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ரெசிபியில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ அண்ட் பாய்.